36வது சம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஏ கிராஸ் பி வந்து ஏ பவர் பிங்கிறாங்க மற்றும் ஏ டிவைட் பி வந்து பி பவர் ஏன்னு எழுதுகிறாங்க. எனில் ஏ இன்ட்டு 4 டிவைட் 0 டிவைட் 5 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. திரும்ப பாருங்கள், ஏ இன்ட்டு பியாக இருந்தால் ஏ பவர் பி ஆயிடுது. இந்த ஏக்கு இந்த பவர் வந்து ஏ மேலே அடுக்காக போட்டுறணும். ஏ டிவைடு பியாக இருந்தால் ஏ வகுத்தல் பியாக இருந்தால் இந்த பிக்கு அடுக்கில் ஏ ஆன்சர் வந்துடும். என்ன இதில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 2 இது 2 பெருக்கல் 4ன்னா 2 பவர் ஏ பவர் பியாக இருக்கணும்ல. அப்போ 2 பவர் 4. இங்கே பாருங்கள், 2 பவர் 4ன்னு போட்டேன். 2 பவர் 4. இங்கே அடுத்து 0 டிவைட் 5ன்னு டிவைடுன்னு என்ன ஆகிடும், பி பவர் ஏவாகணும். அப்போ 5 பவர் 0 ஆகணும். அது 5 பவர் 0. அடுத்து இங்கே டிவைடாக இருக்கிறதுனால இந்த 2 பவர் 2 பவர் 4 என்ன, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ 2 4 4 இன்ட்டு 2 16 16 வந்துச்சு. இது டிவைட் 1. இப்போ வகுத்தலாக இருந்தால் என்னாகும், பி பவர் ஏ. அப்போ ரெண்டாவதுக்கு மேலே அடுக்கு இந்த ரெண்டாவது இங்கே 1 பவர் 16 எழுதணும். 1 பவர் 16னா 1க்கு என்ன அடுக்கு போட்டாலும் வேல்யூ 1 தான். 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 16 வாட்டி போட்டு பெருக்கினாலும் 1 தான் வரும். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஏ இன்ட்டு பி ரைட்டுங்களா. இப்போ ஏ இன்ட்டு பின்னா ஏ பவர் பி ஆயிடுது. ஏ டிவைட் பின்னா பி பவர் ஏ ஆயிடுது. முதல்ல 2 இன்ட்டு 4 எப்படி எழுதலாம்னா 2 பவர் 4ன்னு எழுதலாம். ரைட்டா? இதை 0 டிவைட் 5 பவர் 0ன்னு எழுதலாம். அப்போ 2 பவர் 4 16. 5 பவர் 0 1. இப்போ ஒரு நம்பருக்கு பவரில் 0 போட்டால் 1 தான் வேல்யூ. இப்போ இங்கேயும் டிவைட் வந்திருக்கு. இங்கே டிவைட் வந்தால் பி பவர் ஏவா எழுதணும். அப்போ 1 பவர் 16ன்னு எழுதணும். 1 பவர் 16ங்கிறது வேல்யூ என்னன்னா 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 16 வாட்டி போட்டாலும் 1 பெருக்கினாலும் வேல்யூ 1 தான் வரும். ஓகேங்களா? இதனோட ஆன்சர் வந்து 1. அப்போ ஆன்சர் வந்து எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குன்னா 3ல் இருக்குது. 3 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 42ல் ஒரு பள்ளியில் நடைபெறும் 3 விதமான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களின் விவரங்கள் பின்வரும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இதான் வெண்படம். பாருங்கள், இந்த வட்டம் என்னன்னா நாடகத்தில் மட்டும் பங்கு வர்றவங்க. இந்த பெரிய வட்டம் ஓவியத்தில் மட்டும் பங்கு வர்றவங்க. இந்த வட்டம் நடனத்தில் மட்டும் பங்கு வர்றவங்க. ஓகேங்களா? இதில் இந்த ஈன்ற இடம் வந்து 3லேயும் பங்கு வர்றவங்க. ஓகேங்களா? இந்த பீன்றவர் என்னன்னா இந்த நாடகத்திலையும் ஓவியத்திலையும் பங்கு வர்றவங்க. ரைட்டுங்களா? இந்த டீன்றவங்க என்னன்னா ஓவியத்திலையும் நடனத்திலையும் பங்கு வர்றவங்க. இந்த எஃப்ங்கிறவங்க இந்த நாடகத்திலையும் நடனத்தையும் பங்கு வர்றவங்க. இந்த ஹெச்சுங்கிறவங்க எதுலையுமே கலந்துக்கிறாதவங்க. இதுதான். இப்போ பாருங்கள், 3 விதமான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களை குறிக்கும் பகுதி எதுன்னு கேட்குறாங்க. இல்லை 3 பகுதி, 3 வட்டம் வெட்டிக்கிற இடம். நாடகம், இது நாடகம், ஓவியம், நடனம், 3 வெட்டிக்கிற பகுதி இந்த ஈ தான். இதில் இருக்கவங்க தான் 3லேயும் பங்கு வர்றவங்க. அப்போ ஆன்சர் வந்து இ. ரெண்டாவது பாருங்கள், 43. நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று நடனத்தில் அல்லது ஓவியத்தில் பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி. நாடகத்தில் மட்டும் பங்கு வரணும், நடனத்திலே ஓவியத்திலே பங்கு வரக்கூடாது. நாடகம் மட்டும் இந்த இடம் மட்டும் நாடகத்தில் மட்டும் பங்கு வர்றவங்க. இங்கே வந்தால் ஓவியம் வந்துடும், இங்கே வந்தால் நடனம் வந்துடும், இங்கே வந்தால் 3மே வந்துடும். ஓகேங்களா? அதனால் இந்த பகுதி என்னன்னா, இந்த ஏ இருக்க பகுதி வந்து நாடகம் மட்டும்தான். ஓவியத்தில் வராது, 3லேயும் வராது, இந்த இதுலேயும் நடனத்துலேயும் வராது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று நடனத்திலோ அல்லது ஓவியத்திலோ பங்கு பெறாதவங்க. இந்த நடனத்தில் ஓவியத்திலோ பங்கு பெறாதவங்க. ஓகேங்களா?
இது வந்து இப்படி வந்தால் ஓவியம், இந்த படம் ஓவியம் இங்கே பீன்றது ஓவியத்துக்கு வந்துடுவாங்க. இங்கே எஃப் வந்து நடனத்தில் இந்த வந்துடும். அப்போ இந்த பகுதி மட்டும்தான் நாடகம் மட்டும், அந்த ஏங்கிறவர் மட்டும்தான் நாடகத்து மட்டும் பங்கு பெறவர். வேறு எதுலேயும் எதில் பங்கு வராதவர், நடனத்திலே ஓவியத்திலே பங்கு வராத மாணவரை குறிக்கும் பகுதி. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 44 பாருங்கள். ஏதேனும் 2 போட்டிகளில் மட்டும் கலந்து கொள்ளும் மாணவர்களை குறிக்கும் பகுதி. ஏதா 2ல் மட்டும், இங்கே பாருங்கள், ஏதா 2ல் மட்டும் பார்க்குறவங்க இந்த பி பாருங்கள். இந்த பீன்றவர் நாடகத்திலையும் கலந்துக்கிறார், ஓவியத்திலையும் கலந்துக்கிறார். பீன்றவர் மட்டும் இந்த பகுதி பாருங்கள், இந்த பகுதி பீன்றவர் நாடகத்திலையும் கலந்துக்கிறார், ஓவியத்திலையும் கலந்துக்கிறார். அதே மாதிரி டி வந்து ஓவியத்தையும் கலந்துக்கிறார், நடனத்தையும் கலந்துக்கிறார். எஃப்ங்கிறவர் நாடகத்திலும் நடனத்தையும் கலந்துக்கிறார். அப்போ யார் யாருன்னா 2ல் கலந்துக்கிறவங்க யார் யார்? பி, டி, எஃப். இப்போ பிடிஎஃப் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஏதேனும் 2 போட்டியில் கலந்துக்கிறவங்க. அடுத்து 45. நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்று ஆனால் நாடகத்தில் பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி. இப்போ நடனம் மற்றும் ஓவியத்தில் மட்டும் பங்கு வரணும். நடனம் மற்றும் ஓவியம், நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு வரணும். டி. எதில் கலந்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? நாடகத்தில் கலந்துக்கிறாதவர். நாடகத்தில் கலந்துக்கிறார். அப்போ வந்து டி தான் ஆன்சரு. இங்கே பாருங்கள், டியை பார்க்குறேன். டி வந்து பாருங்கள், இந்த டீன்றவர் ஓவியத்திலையும் நடனத்திலையும் கலந்துக்கிறாரு. எதில் கலந்துக்கல? நாடகங்கிற வட்டத்திலே டச் பண்ணலை. அப்போ டி தான் வந்து ஓவியத்தில் நடனத்தில் கலந்துக்கிறாரு, நாடகத்தில் கலந்துக்கிறல, இதில் டச் ஆகலை. அப்போ டி தான் ஓவியத்தில் நடனத்தில் கலந்துக்கிறவர், நாடகத்தில் கலந்துக்கிறார். அப்போ டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் NMMS வீரபணன். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.